சொல்லாமா? நம்ம யாராவது அப்படி விரும்புகிறோமா? என் வாழ்க்கையில சண்டை நடக்கணும், என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கணும், என் வாழ்க்கையில யுத்தமே நடந்துட்டு இருக்கணும்னு நினைப்போமா? அல்லேலூயா சொல்லாமா? அதுவா வருகிறது, பிரச்சனை அதுவே தேடி வருகிறது. சொல்லாமா? பிரச்சனை தேடி வரும் பொழுது நாம் அமிழத்தக்கதான நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அமைதியில் நமக்கு வேண்டும். ஒரு நம்ம ஜெபமே அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஒரு அமைதல் இருக்காதா? அல்லேலூயா சொல்லாமா? என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காதா? அல்லேலூயா சொல்லாமே? நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் அலக்களிப்பின் அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமே? ஒரு அமைதல் இல்லாத தண்ணீர் தான் திளம்புகிறதுடைய அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமே? அமர்ந்த தண்ணீரில் உள்ள தண்ணீரை குடிப்பதற்கு தான் மான்கள் வாஞ்சித்து நிற்கும். அல்லேலூயா சொல்லாமா? ஆடுகளாகட்டும், மான்களாகட்டும், வெளி மான்களாகட்டும், அவன் என்ன செய்யுமா? அவன் அமைந்த தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் தன்னுடைய பாவத்தை தீர்க்கும்படி ஓடி வரும். அல்லேலூயா சொல்லாமா? தண்ணீரே கிளம்பிக் கொண்டிருந்தான், தண்ணீரே கலங்கி கொண்டிருக்குமானா, தண்ணீரே அவன் தத்தளித்துக் கொண்டிருக்குமானா, இந்த தண்ணீர்களிலே அந்த தாகத்தை தீர்ப்பதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளும் அப்படிதான். ஆண்டவரே, வாழ்க்கையில எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு அமைதல் உண்டாக வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த காரியங்களை நாம் நினைத்தால் செய்ய முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை அந்த சூழ்நிலையின் மேல் படும் பொழுது, அந்த சூழ்நிலையின் மேல் ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசுகிற பொழுது, அந்த பேசுகிற சத்தத்துக்கு முன்பாக எந்த சூழ்நிலைகளும் கீழடங்கி போகும். அல்லேலூயா சொல்லாமா? அநேகமான இந்த காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவது காரியங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் கீழே உள்ள வசனங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார். அவனுடைய குடியிருப்பு, அவனுடைய சூழ்நிலையை சொல்லுகிறார்கள், அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனுடைய சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அநேக தரம் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து இரும்புகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாது இருந்தது. அல்லேலூயா சொல்லாமே? இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவனை அடக்குவதற்கு வெப்பன்ஸ்களோ, அவனை அடக்குவதற்கு மனிதனுடைய பலங்களோ, அவனை அடக்குவதற்கு அவனை வீட்டறைகளோ அவன் கூடாது இருந்தது எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இயேசு அந்த அக்கறையிலிருந்து கதரேனுடைய நாட்டுக்கு வரும் பொழுது அங்கே பிசாசு என்ன செய்கிறான்? அலக்களித்துக் கொண்டிருக்கிறான். கடலையே அலக்களித்துக் கொண்டிருக்கிறான், காற்றை அகட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? அந்த பயணத்தின் வழியாய் வரும்போதுதான் ஒரு முறை கூட கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார். அல்லேலூயா சொல்லாமா? அவனுக்குள்ளே என்ன இருக்கிறது? அசுத்த ஆவி. அல்லேலூயா சொல்லாமே? இந்த கீழே வசனங்களை வாசித்தால் 6000 பிசாசுகள் அடங்கிய ஒரு குடியிருப்பு அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்லாமே? அவனை யாராலும் என்ன செய்ய முடியவில்லை? கட்ட முடியவில்லை. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமே? அவனை யாராலும் அடக்க முடியவில்லை. அவனுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி அவன் செய்யக்கூடிய வேலைக்கு மாறாக அந்த வேலையை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அவனுடைய சரீரத்தை அவன் காயப்படுத்துகிறார், இந்த வஸ்திரத்தை கிழித்து போடுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? சங்கிலினால் அவனை கட்டும் பொழுது இந்த சங்கிலிகளை அவனை அவிழ்த்து போடுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அதை வீட்டிலே அவனை அடக்கி வைத்திருந்தார்கள். கதவை உடைத்துக் கொண்டு என்ன செய்கிறான்? வெளியே வருகிறான். அல்லேலூயா சொல்லாமா? அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது? கல்லறையிலே போய் அவன் என்ன செய்கிறான்? குடியிருக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கல்லறை என்பது கடைசி பயணம். ஆமென் சொல்லலாமா?
ஆனால் இவனோ உயிர் உள்ளவனாக இருக்கிறான். வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவன் எப்படி இருக்கிறான்? உயிர் உள்ளவனுக்கு கல்லறையில் என்ன வேலை? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமே? உயிரோடு இருக்கிறவனுக்கு கல்லறையில் என்ன வேலை? அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அவனை கல்லறைக்கு நேராக இழுத்துக் கொண்டு போகிறான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? மரித்தோரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? மரித்தோர்கள் தங்கள் மரித்தோர்களை அடக்கம் பண்ணப்படும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஆராதிக்கிறீர்கள், ஜீவனுள்ள தேவனை தேடி வாருங்கள். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவனாலும் அடக்க முடியாது. ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை சங்கிலிகளால் பயன்படுத்தினார்கள், கயிறுகளை பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? பல வெப்பன்ஸ்களை பயன்படுத்துகிறார்கள். எவராலும் கட்ட முடியாத அந்த ஆவி இயேசு அவனுக்கு எதிர்பட்டு வருகிறதை கண்ட பொழுது அவன் அந்த ஆவி அவனுக்குள்ளே இருக்க முடியாமல் அலக்களிக்க ஆரம்பிக்கிறார். சொல்லாமா? அவனுக்குள்ளே இருக்க முடியவில்லை. அவன் யாருக்கும் அடங்காத, யார் சொன்னால் பேச்சு கேட்காத, எந்த சூழலாலும் அவன் அடக்க முடியாத இருந்த அந்த ஆவி பிடித்த மனிதனை இயேசு சந்தித்த பொழுது அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அலக்களிக்க ஆரம்பித்தது. சொல்லாமா? ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஆவி கேட்டது, ஆண்டவரே இயேசுவே, என்னை தொந்தரவு செய்யும்படியா இது வந்தீர் எனக்கு. சொல்லாமா? என்னை தொந்தரவு செய்யும்படியா நீர் வந்தீர், காலத்துக்கு முன்பாகவே என்னை சோதிக்கும்படி வந்தீரே என்று கேட்கிறது. ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா சொல்லாமா? அசுத்தாவி பிடித்திருக்கிற அந்த மனிதனை அடக்க எந்த ஒரு சூழ்நிலை முடியாது இருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அவனுக்குள் இருக்கிற ஆவியை நான் அடக்குவேன். சொல்லாமா? அவனுக்குள் இருக்கிற மந்திரங்களை நான் அடக்குவேன், அவனுக்குள் இருக்கிற சூழ்நிலைகளை நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவுக்கு மட்டும்தான் ஆவிகளை கீழ்ப்படுத்த முடியும், இயேசுவுக்கு மட்டும்தான் ஆவிகளை கட்டுப்படுத்த முடியும். ஏன் என்று சொல்லுகிறேன்? இயேசுதான் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் தான் எல்லா காரியத்தையும் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? மேலே வானத்தில் ஆகட்டும், கீழே பூமியில் ஆகட்டும், பூமி மேற்பரப்பில் இருக்கிற எல்லா துணைத்தனங்களுக்கு மேலாக ஜெயித்தவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? மரணத்துக்கு நேராக சில ஆவிகள் நம்ம இழுத்துக் கொண்டு போனாலும் அவை நம்முடையவர்கள் யாரும் அதை காப்பாற்றாமல் இருக்கும் பொழுது, அவை வேண்டியவர்கள் யாரும் காப்பாற்றாமல் இருக்கும் பொழுது, மரணமே நம்ம இழுத்துக் கொண்டு போனாலும் மரணத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள ஒரு தேவன் தான் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா அவர் மரணத்தை சந்தித்திருக்கிறார், மரணம் வழியாய் போய் அவன் பிசாசுகளோடு பேசியிருக்கிறார். சொல்லாமா? மரணத்தின் வழியாக உள்ளே போய் ஆவிகளோடு பேசி இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அவருக்கு கீழ்ப்படாத ஆவிகள் ஒன்றுமே கிடையாது. சொல்லாமா? அவருக்கு அடங்காத எந்த ஆவிகளும் கிடையாது. ஆமென் சொல்லலாமா? அதனால்தான் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை மகிமைப்படுத்த நம்மை அட்டாக் பண்ண வருகிற எல்லா மரண ஆவிகளும், எல்லா பலவீனத்தின் ஆவிகளும், எல்லா பில்லிஷின் ஆவிகளும், எல்லா மந்திர கட்டிகளும், எல்லா சேவனை கட்டிகளும், ஓ ஹalleluya, நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா சொல்லாமா? எந்த ஆயுதம் வாய்க்காது. ஆமென் சொல்லலாமா? ஏன்னா இயேசு நாதருக்கு முன்பாக கடைசியில் வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்லி முடிக்கிறேன். அவன் கடைசியில் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. வானலத்தோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர், அவன் கடல் மட்டத்தில் இருக்கிற யாரும் இயேசு நாமத்துக்கு முன்பாக என்ன செய்யுமா? முழங்கால் படியிடும். அல்லேலூயா சொல்லாமா? அவரே தேவன் என்று சொல்லு, கர்த்தரே தேவன் என்று சொல்லு. அல்லேலூயா சொல்லாமா? இயேசுதான் தெய்வம் என்று சொல்லு. ஆமென் சொல்லலாமா? இயேசு மட்டும்தான் தெய்வம், இயேசு தெய்வம் அல்ல, இயேசு மட்டும்தான் தெய்வம். அல்லேலூயா சொல்லாமா? அநேகர் சொல்லுவாங்க இயேசுவும் கூட தெய்வம் தானே. அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவும் தெய்வம் கிடையாது, இயேசு மட்டும்தான் தெய்வம். அல்லேலூயா சொல்லாமா? அவரால் மட்டும்தான் அந்த வியாதியை குணப்படுத்த முடியும், அவரால் மட்டும்தான் அந்த பிசாசுகளை துரத்த முடியும், அவரால் மட்டும்தான் அந்த பில்லிசூனியங்களை கட்டிகளை உடைக்க முடியும், அவரால் மட்டும்தான் அந்த ஆவிகளை கீழ்ப்படுத்த முடியும். அவர் நாமம் அதிசயம். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா சொல்லாமா? அவர் நாமம் அதிசயம். அந்த அதிசய நாமத்துக்கு முன்பாக எல்லா ஆவிகளையும் தேவன் கீழ்ப்படுத்த முடியும். இந்த பிசாசு பிடித்திருக்கலாம், அசுத்தாவிகளை அலக்கழித்துக் கொண்டிருக்கலாம், பிசாசின் கிரியைகளை தொந்தரவு செய்யலாம், காலங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா சொல்லாமா? கெட்ட கெட்ட கனவுகள் நிமித்தமாக ஆவிகள் உங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா சொல்லாமே?
சொல்லாமே என்னடா 5 வயசு பையன் சொல்றானா அப்படின்னு கேட்பீங்க. காலை எழுந்திரிச்சு ஒரே பதட்டத்தில் ஓடி வந்துட்டான். நான் அப்படின்னு லைவ் எடுத்து முன்னாடி தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். ஓடி வந்தான். அவன் கண்ணெல்லாம் கலக்கம், கண்ணீராக வரும். ஏன்டா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி எடுத்து கொஞ்சிட்டு பேசிட்டு இருந்தா அப்போ அவன் பேசல. குளிப்பாட்டி முடிச்சு படுக்க வைக்கிற நேரத்தில் என்ன அழுதுகிட்டே இருக்கிறிய, சோகமாக இருக்க, என்னைக்கு இல்லாத மாதிரி சோகமாக இருக்கு என்னன்னு ரிப்பீட் கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம மிரட்டின மாதிரி கேட்கும்போது தான் காலை வச்சு கொடுத்தான் வாயில். அப்போ சொல்கிறான், நைட்டு பேய் வந்துருச்சு அப்படின்னா. இதை கேட்க உங்களுக்கு சிரிப்பு. இன்னொரு சொல்லுறேன், பேய் வந்துச்சா, அது என்ன ரூபத்தில் வந்துச்சு கேட்டேன். சிவப்பு கலரில் இருந்துச்சுன்னா. ரெண்டாவது எனக்கு அதுக்கு பதட்டம் உண்டாது. அவன் சொல்லாமா அவன் அப்போ என்னடா அது பண்ணிச்சுன்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், உங்களை ஒரு வெட்டு வெட்டிச்சு பாருங்க அப்படின்னா. அல்லே வெட்டிச்சாடா, அதெல்லாம் வெட்டாது, நம்மோட ஆண்டவர் இருக்கிறான்னு சொன்னேன். அப்போதான் பாலை குடிக்க ஆரம்பித்தான். எனக்கு உள்ள ஒரு மாற்றம் உருவாச்சு. அவன் சொல்லாமே அல்லையா சொல்லாமா அல்லேலூயா. அவன் நான் அப்போதான் நினைச்சுக்கு இந்த ஜபம் பண்ண நாங்கள் போன ஒரு சந்தம் நினைவு வந்தது. அவன் சொல்லாமா 20 பேர் சுற்றி இருக்கிறாங்க. அவன் ஒரு அலக்கழிப்பான ஒரு ஜபத்தை தேவ சமூகத்தில் எடுக்கும் பொழுது எல்லாரும் அங்கே அபிஷேகம் பண்ணி நிரம்பினார். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனாலும் அவன் அந்த அலக்கழிப்பு அவர்களை விடவே இல்லை. உலகத்தின் ஆவி அவரை விடவே இல்லை. சூழ்நிலை அவர்களை கட்டுப்படுத்துகிறது. அசுத்தாவி அவர்களுக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. அங்கே நாங்க 2 பேர் போய் ஜெபம் பண்ண பாருங்க, இரவு எங்களை தொந்தரவு பண்ண வந்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா. அதனாலதான் நான் சொல்றேன், தேவப்பிள்ளையே, ஆவிகள் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக மட்டும்தான் சொல்லாமா. இயேசுவின் நாமம் நம்மோடு கூட இருந்தா கழுத்த வெட்ட வருகிறவனுடைய ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய முடியாம வெட்ட வருவான். இயேசுவன் கழுத்தை வெட்டிடுவார். அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா சொல்லாமா. நான் ஏற்றுக்கொண்டேன், அதை விசுவாசித்தேன். அதுவரை சொல்ல முடியாத பையன் திடீரென்று அதிகாலை வேளையில் இந்த காரியத்தை சொல்லுகிறான். ஆனால் அதுல சிறிய கிரியைகள் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லாமா. நான் அவனை என்ன சொல்லி புரிய வச்சேன்னா, நீ செல்போன் பார்க்காத. அல்லேலூயா. நீ செல்போன் பார்த்துட்டே இருந்தேன்னா அந்த ஆவி உன்னை அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அவன் சொல்லலாமா? அதனால ஆவி இருக்கிற பேய் இருக்கிறதெல்லாம் சொல்லி வைக்க கூடாது. குழந்தைகள் அவன் சொல்லலாமா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. குழந்தைகளுக்கு அவ்வளவு சிறுஸ்தான் இருக்கும். அதனால என்ன செய்யணும்? குழந்தை பருவத்தோடு பேசி முடிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமே. இரண்டாவதாக, அசுத்தாவி பிடித்திருக்கிற ஒரு மனிதனை குடும்பத்தாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை, உறவினர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, சமுதாயங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. யாராவது அவனை பிடித்து வைத்திருந்தாலும் அவைகளெல்லாம் உதறிவிட்டு மரண கல்லறைக்கு நேராக தன்னுடைய குடியிருப்பை வைத்துக் கொண்டிருக்கிறவர் மனிதனை பார்த்து கனசரேத்து நாட்டினுடைய அக்கறையில் இருக்கிற இயேசு அவருடைய பார்வையில் அவன் பற்றிருக்கிறான். ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு உங்களை தேடி வருகிறார் என்றால் உங்களை சும்மா பார்த்துட்டு போக முடியாது அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற சில கிரியைகளை ஜெயிக்கும்படியாக, சில ஆவிகளை ஜெயிக்கும்படியாக, சில மந்திரங்களை ஜெயிக்கும்படியாக, உங்களோட போராடுகிற ஆவிகளை நிர்மூலமாக்கும்படியாக. அல்லேலூயா அல்லேலூயா. உங்களோட கிரியைகள் ஆவிகளை நம்முடைய வைராக்கியம் கொள்கிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா சொல்லாமா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமே. இரண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே அவன் திமிர்வாதம் பிடித்த அல்லது அவன் உதிரப்போக்குள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். வாசி பார்க்கலாம். உடனே அவருடைய 5ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25, 26. அப்பொழுது 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் எப்படி சற்றும் குணப்பட முடியாமல் அதிக வருத்தப்படுகிறார் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு
விட்டு நான் வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொட்டு சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னே வந்து தொட்டார். போதும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. இங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் அநேக வைத்தியர்களா அவன் செலவழித்தும் அவருடைய வியாதி என்ன செய்யப்படவில்லை, சொஸ்தமாகவில்லை. அவன் சொல்லலாமா? அப்பொழுது 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றேனும் குணமடையாமல். சொல்லாமா? சொல்லாமா? ஒரு வியாதி இருக்கிறது. இந்த வியாதி அவளை விட்டு விலகும்படியாக, அவன் குணமாகும்படியாக அவள் தன் மருத்துவர்களை சந்திக்கிறார், வைத்தியர்களை சந்திக்கிறார். அவன் சொல்லாமா? பணமெல்லாம் செலவு பண்ணுகிறார். அவன் வீட்டை விற்கிறார், காட்டை விற்கிறார். சொல்லாமே. சொல்லாமா? இனி மருத்துவத்திற்கென்று ஒரு பைசா கூட அவள் கரத்தில் இல்லாதிருக்கும் பொழுது அவளுடைய நினைவு என்னன்னா, இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா, இந்த பாடி என்னை விட்டு நீங்காதா, இந்த பலவீனம் என்னை விட்டு மாறாதா? சொல்லாமா? இதே கண்ணோட்டத்தோடு கூட அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். மருத்துவர்களுக்கு செலவழித்து செலவழித்து தன்னுடைய வருமானங்கள் எல்லாம் ஆமென் அற்று போன பிற்பாடு ஆமென் யார் எங்களை விடுவிப்பார்? மருத்துவர்கள் கைவிட்டார்களே, உலகம் கைவிட்டதே, குடும்பம் கைவிட்டதே, எல்லா சூழ்நிலை எல்லா சோர்ஸும் அற்று போன நேரங்களிலே வேதம் சொல்லுகிறது, அவளோ இயேசுவை சந்திக்கப்படப்பட்டார். சொல்லாமா? இயேசுவை சந்திக்கப்படப்பட்டார். இயேசுதான் இதற்கு தீர்வு காண முடியும். சொல்லாமா? இயேசுதான் இதில் தீர்வு காண முடியும். சொல்லாமா? கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை தெரியுமா? அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சொல்லாமா? அவர்தான் பரிகாரி. சொல்லாமா? கர்த்தர் ஒருவர்தான் உனக்கு பரிகாரம் செலுத்த முடியும். சொல்லாமா? அவர் பரிகாரத்திற்காக தன் உயிரையே பணயமாய் கொடுத்திருக்கிறார். சொல்லாமா? உனக்காக பரிகாரம் செலுத்தும்படிக்கு உங்களுக்காக பரிகாரமாய் என்ன கொடுத்திருக்கிறார் என்று கேட்டார். தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனுக்கு ஈடாக இது என்னத்தை செலுத்த முடியும்? ஜீவனுக்கு ஈடாக ஒருவர் என்னத்தை தர முடியும்? என்னதான் கொடுக்க முடியும்? உயிரை கொடி என்று சொன்னால் இந்த உயிரை கொடுக்க ஒருவர் வர முடியுமா? உயிரை கொடி என்று சொன்னால் ஒருவர் உயிரை தர முடியுமா? ஆனா இயேசு என்ன செய்தார் தெரியுமா? தன் உயிரை தியாகமாய் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த உயிரிலே தான் சகல பரிகாரம் அடங்கி இருக்கிறார். அந்த உயிரிலே தான் சகல பரிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய காயத்தினாலே நீங்கள் குணமடைவீர்கள். அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமடைவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய தழும்புகள் உங்களை குணமாக்கும். இயேசுவின் சரீரம் உங்களை குணமாக்கும். அவருடைய காயங்களால் நீங்கள் குணமாவீர்கள். அவருடைய சரீரத்தின் காயத்தினாலே நீங்கள் விடுதலையாவீர்கள். இந்த வரலாறு எந்த வியாதியானாலும் சரி, கேன்சர் வியாதியானாலும் சரி, எந்த பெரும்பாடுள்ள காரியமானாலும் சரி, வெளியில சொல்ல முடியாத வியாதியா இருந்தாலும் சரி, வெளியில சொல்லாமா? இந்த வியாதியை என்னால் வெளியே சொல்ல முடியவில்லை, இந்த வியாதியை சொன்னா என்ன ஒரு மாதிரி பார்ப்பார்கள், இந்த வியாதியை சொன்னா என்னை கேவலமாய் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட வியாதிகளை நீ வெளியே சொல்ல வேண்டாம். இயேசுவே என்னை கூப்பிட்டாங்க, இயேசுவே என்னை கூப்பிட்டாங்க. அவர் அந்த இடத்தில் இறங்கி வந்து அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க சொல்லாமா? நமக்காக யாரையும் செய்ய ஆவலாக சொல்லாமே, நமக்காக செய்ய ஆவலோடு இருக்கிறார். அவன் சொல்லாமா? அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை உள்ள ஒரு வசனத்தை நீ வேகமாய் வாசித்து பார்த்தால் அங்கே ஜெபாலய தலைவனுடைய மகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார். இல்லையா சொல்லாமா? வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற. வேகமா சொல்கிறேன், அந்த வியாதி அவளை மரணத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போனது. நாமே சொல்லலாமா?
இயேசுவிடத்தில் இந்த தகவல் வந்தபோது கூட அவர் சில விஷயங்களை அசட்டை பண்ணவே இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? அநேக காரியங்களை மூட்டை மூட்டையாக விண்ணப்பமாக தேவனிடத்திலே சொல்லும்போது அவர் கேரடிக்காம இருப்பார். பாருங்க, ஒவ்வொரு நேரங்களிலே இயேசுவானவர் கண்டுக்காமலே இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா? ஏன் கண்டுக்காமல் இருக்கிறார் என்றால் அதை விட பெரிய அற்புதம் உங்களுக்காய் காத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே? அதை விட ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பார். சில விஷயம் வெயிட் பண்றாருன்னா அங்கே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? சில விஷயத்தை ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால், சில விஷயத்திற்கு ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார் என்றால், சில விஷயங்களுக்கு ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? 1 லட்சம் ரூபாய்க்குரிய காரியத்தை ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் அடுத்து 2 லட்சத்தினுடைய அமேன் அந்த டொனேஷனுக்கு அந்த ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமே? அடுத்த காரியத்தினுடைய விரிவாக்கத்தை குறித்து ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லலாமா? மௌனமாய் இருப்பதற்கு 1000 அர்த்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா சொல்லாமா? ஜெபாலய தலைவர் அவன் தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவமானவர். அவன் தேவனோடு புறப்பட்டு செல்கிற மனிதன், தேவனை எந்நேரம் ஆராதிக்கிற மனிதன். அல்லேலூயா சொல்லாமா? தன் மகன் வியாதிப்பட்டு மரித்த செய்தியை ஜெபாலய தலைவரிடத்தில் அறிவித்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இவர் யாரிடத்தில் அறிவித்திருப்பார்? இயேசுவிடத்தில் அறிவித்திருப்பார். ஆமென் சொல்லலாமா? ஆனா அங்கே உடனே ஆண்டவர் ஆக்ஷன் எடுத்து மீண்டும் அங்கே ஓடி போகலாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அங்கே ஆண்டவர் உட்கார்ந்து மீண்டும் போதனை பண்ணி கொண்டு வந்தார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஜெபாலய தலைவனை பார்த்து ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். என்ன தெரியுமா? பயப்படாதே, விசுவாசமாக இரு. அல்லேலூயா சொல்லாமா? பயப்படாதே, நீ பயப்படாதே. அநேக முறை நானும் நீங்களும் பயந்துதான் சில சிக்கல் அகப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? பயம் என்பது நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு வெப்பன்ஸ் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? பயம் என்பது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. பயம் என்பது ஒரு ஆவி. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? பயந்த உடனே நம்ம சில விஷயத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்க முடியாது. ஆமென் சொல்லலாமா? பயம் நம்மை செயல்படுத்த முடியாமல் கட்டுகிற ஒரு ஆவி. அல்லேலூயா சொல்லாமே? அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீ பயப்பட, don't fear. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? forget faith. ஆமென் சொல்லலாமே? நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. இயேசு சொல்லிட்டாருன்னா ஜெபாலய தலைவனுக்கு என்ன எண்ணம் தெரியுமா? இயேசு ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? இயேசு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமா? இங்கே ஊழியத்தை எல்லாம் முடித்து விட்டு பொறுமையாக இயேசு தன்னுடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு போகிறார். அல்லேலூயா, ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா மரண வீட்டுல என்னென்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் தடபடலாம் நடக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அங்கே எல்லாம் பந்தல் கட்டுகிறார்கள். அழுகை ஒரு பக்கம், ஓலமிடுகிற ஒரு பக்கம். அல்லேலூயா சொல்லாமா? உறவினர்கள் வருகிறார்கள், சொந்தங்கள் வருகிறார்கள். எல்லார் வீட்டை நிரம்பி அந்த துக்க வீட்டை அழுகை வீட்டாக மாற்றி புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா மரணம் தான் கடைசி பாதை. மரணத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிறவர்கள். ஆமென் சொல்லலாமா? மரணம் தான் கடைசி என்று, அதுக்கப்புறம் கல்லறை தான். அல்லேலூயா சொல்லாமா? மரித்து விட்டால் என்னதான் கல்லறை என்றுதான் அடுத்த ஒரு மும்மன்ற போயிட்டே இருப்பாங்க. ஆமென் சொல்லலாமா? நீ போய்கொண்டிருக்கிற அந்த சூழலின் நடுவுதான் இயேசு சொல்லுகிறார், ஆமென், வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யுங்க? வெளியேறுங்க. அல்லேலூயா சொல்லாமா? அழுகிறவர்கள், புலம்புகிறவர்கள், வேடிக்கை பார்க்கிறவர்கள், அவங்க எல்லாரையும் ஆண்டவர் இயேசு வெளியே போ என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தவர்கள் புரிந்து கொள்ள அப்படி வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும்
கூடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியிலும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா சொல்லாமா. மரித்து கிடக்கிற அந்த பிள்ளை பார்த்து அநேகர் அழுது கொண்டிருக்கும் பொழுது இயேசு வந்து நின்று சொல்லுகிறார், நீங்கள் எதற்கு புலம்புகிறீர்கள், எதற்கு அழுகிறீர்கள்? எல்லாரும் என்ன செய்ய, வெளியே போங்க. அல்லேலூயா சொல்லாமா. சில மிராக்கிள், சில அற்புதங்கள், சில கிரியைகள் நடக்கணும்னா ஜெபிக்கிறவருடைய ஐக்கியம் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. புலம்புறவருடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. அவன் அல்லேலூயா சொல்லாமா. வேடிக்கை பார்க்கிறவருடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. இயேசு கூட தேவைப்படும் பொழுது எல்லா சீசரையும் அழைக்கவில்லை, தன்னோடு 3 சீசர்களை மட்டும்தான் அழைத்தார். அல்லேலூயா சொல்லாமா. இந்த சீசர்களுடைய பெயர்களுக்கு பெரிய அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. ஒன்று பேதுரு. பேதுருன்னா பாறை. அல்லேலூயா சொல்லாமா. இந்த பாறை உறுதியான பாறை. ஒரு விஷயத்தை சொல்லிச்சுன்னா, இயேசு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதை அப்படியே கேட்ச் பண்ற ஒரு பவர் பேதுருக்கு இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உறுதியான பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அது என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா சொல்லாமா. ஆண்டவர் சில அற்புதங்களை செய்ய, சில விடுதலையை கட்டளையிட, சில மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவர் தன்னோடு இருக்கிறவர்களை துரத்தினாலும் 3 பேர்களை மட்டும் அவருக்கு துரத்தவே முடியாது. யார் தெரியுமா? பேதுரு. அல்லேலூயா சொல்லாமா. இரண்டாவது யாக்கோபு. யாக்கோபை குறித்து போன வாரத்தில் தான் தியானித்தோம். என்ன வார்த்தை? அவனோ ஒட்டக காலுடையவன். அல்லேலூயா சொல்லாமா. எந்த விஷயமானாலும் நெடு முழங்கால் நின்று பெற்றுக் கொள்கிறார். ஆமென் சொல்லலாமா. முழங்கால் நின்னா அவன் அடையாமல் எழும்பவே மாட்டான். அல்லேலூயா சொல்லாமா. இயேசு பேசாம எழும்பவே மாட்டான். கர்த்தர் பேசாம எழும்பவே மாட்டான். அல்லேலூயா சொல்லாமா. ஆண்டவர் சொல்லாம நகரவே மாட்டான். அதுவரைக்கும் மோசேயை போல, எலியாவை போல, அல்லேலூயா சொல்லாமா, அவன் முழங்காலில் நின்று, தானியேலை போல முழங்காலில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா சொல்லாமா. அவர்களை என்ன செய்ய முடியாது, அல்ல தட்ட முடியாது. அல்லேலூயா சொல்லாமா. மூன்றாவது யோவான். யோவான் என்ன செய்வான் தெரியுமா? இயேசுவுடைய இருதய துடிப்பை அறிந்தவர். அல்லேலூயா சொல்லாமா. இயேசு என்ன நினைக்கிறாரோ உடனே அதை குறித்து ஃபாலோ பண்றவன் தான் யோவான். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமே. எங்க ஊர்ல ஊழியக்காரங்க இருப்பாங்க. கன்வென்ஷன் ஸ்டேஜ்ல பிரசங்கம் பண்ண வரும்பொழுதே ஒரு உடல் ஊழியக்காரர் கூட வருவார். பேக தூக்கிட்டு கூட நடப்பார். அவர் என்ன செய்ய பண்றாரோ, அடுத்து என்ன தேவையோ அது அப்படியே என்ன செய்யும், இந்த குட்ஃபீல்ட்ல வந்துடும். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. தண்ணியா, பாட்டு புஸ்தகமா, பைபிளா, அவன் கட்சிப்பா, எதுவானாலும் சரி அவர் செய்ய காட்ட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா சொல்லாமே. என்ன சொல்லுங்க சோதரம், ஆமென். என்ன அப்படியே அப்படியா அப்படின்னு சொல்ல வரல. அன்னைக்களை போல ஒரு சாதாரண மனிதன். ஆமென் சொல்லலாமா. பிரயோஜனமான மனிதன். அல்லேலூயா சொல்லாமே. அதனால என்ன தூக்கி தூக்கி மேல போட்டு கீழே போடுறாங்க. ஆமென் சொல்லலாமா. அப்படியே ஒரே மட்டமா தூக்கிறது, திரும்ப அப்படியே ஒரே மட்டமா கீழே போட்டுருக்கு. அப்படி உடஞ்சி சிக்குங்கரா போயிடும். அதுக்கு ஒரு பாட்டே எழுதப்பட்டிருக்கு. உடைந்த பாத்திரம் தான் எவரும் விரும்பாதவன், உடைந்த பாத்திரம் தான் எவரும் விரும்பாதவன். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா. குயவன் கையில் அப்படிதான் சொல்லிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லலாமா. அல்லேலூயா. 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 ஆமென். தேவன் அந்த பாத்திரத்தை, அல்லது அந்த பிளந்து போன சரீரத்தை, ஆமென், உள்ளே போய் அற்புதம் செய்யணும்னா தன்னோடு 3 பேர் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா. அதுல யாக்கோபு ஒருவர், இன்னொருவர் பேதுரு ஒருவர், இன்னொருவர் ஆரோன், அந்த யோவான். அல்லேலூயா சொல்லாமா. யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய மார்பருகே படுத்திருப்பார். அவருடைய இருதயம் என்ன சொல்லுகிறதோ உடனுடனே செய்வார். அல்லேலூயா சொல்லாமா. நான் நினைக்கிறேன், மாளிகை ரூம்ல அப்பம் பிற்பதற்கு தீவிரப்படுத்தின மனிதன் யாருன்னா யோவான் தான். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா. அப்ப
அப்பப்பிற்பதற்கு மாளிகை ரூமை தெரிந்து கொள்ளுங்க, அல்லது வழியருகே கட்டப்பட்டிருக்கிற கல்லை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல சொல்ல அவன் அடுத்த ஸ்டெப் எடுத்தவன் யோவான் தான். ஆமென் சொல்லலாமா? இவர்களை தவிர இந்த சடலத்துக்கு முன்பாக, இந்த மரித்தவர்களுக்கு முன்பாக யாரும் இருக்கக்கூடாது. அவன் அவுட் வெளியே போ அப்படி சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டு உள்ளே போய் ஒரு வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துவார். தலித்தாகுமி என்ற ஒரு வார்த்தை. அந்த பிள்ளை கரத்தை பிடித்துக் கொண்டு தலித்தாகுமி இந்த அதனுடைய அர்த்தம் சிறுபிள்ளை எழுந்திரு என்ற அர்த்தமா? அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளவு சிறு வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். என் ஆண்டவர் இடிமுழக்கமான வார்த்தையை பயன்படுத்தி அற்புதம் செய்யணும்னு விரும்பவே இல்லை. ஆண்டவர் ஒரு இலகுவான வார்த்தை. என்ன வார்த்தை? அவன் சிறுபெண்ணே எழுந்திரு. அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரும் முடிந்தது என்று நினைத்தார்கள், எல்லாரும் மரணத்தோடு முடிந்தது என்று நினைத்தார்கள், எல்லாரும் மரணத்தான் என்று நினைக்கிறார்கள். என் ஆண்டவர் மரணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செய்யை, ஒரு கிரியை செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஒரு மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தேவனால் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? மரித்தவர்களை எழுப்புவது இந்த தேவனுக்கு சித்தமாக இருக்குமானால் மரித்து போன உங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப ஆண்டவர் போதுமானவர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. மரித்தவன் வாழ்க்கை, மரணத்துக்கு போன ஒரு வாழ்க்கை, மரணத்துக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை, மரித்த ஆவிகளை ஆண்டவர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. வெகு நாள் மரணத்தில் இருக்கிறீர்களா? வெகு நாள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? மரணமே உனக்கு முடிவா இருக்கிறதா? அந்த மரணத்தின் கட்டுகளை உடைக்கும்படியா இயேசு வெளிப்படுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்காக யாவையும் செய்ய வல்லமை உள்ளவர். உங்களுக்காக யாவையும் செய்ய வல்லமை. எல்லா கண்களையும் அடைப்போம், எல்லா கண்களையும் அடைப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. மரணத்தின் கட்டுகளாக இருந்தால், வியாதியின் கட்டுகளாக இருந்தால், பிசாசின் கட்டுகளாக இருந்தால், ஆமென், சூழ்நிலையின் கட்டுகளாக இருந்தால், அந்த கட்டுகளின் மேல் அதிகாரம் உள்ளவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். ஆமென். உங்களால் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவிக்கப்பட முடியாத காரியங்களை தேவனுடைய வார்த்தை ஹalleluya உங்களுக்கு நேராய் கடந்து வரும்பொழுது, உங்களுக்கு நேராய் கடந்து வரும்பொழுது அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கிற ஆவி வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கிற ஆவி வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையை குணமளிக்கிற வல்லமை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையில பிசாசுகளை துரத்தும் வல்லமை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையில சூழ்நிலைகளை அடக்குகிற வல்லமை வெளிப்படுகிறது. சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக கீழடையும்படியா இயேசு வார்த்தையை பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வெளிப்படுகிறது. எல்லாரும் சொல்லி ஜெபிக்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லி ஜெபிக்க ஆண்டவரே, கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்கு முன்பாக ஆமே வானத்தோடு பூதலத்தோடு பூமி கீழோடு சகலமும் கீழடையும் என்று பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படட்டும் ராஜா. இந்த வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடவலவ சந்தனாகன திபலவலவ சபலவலவ பரிசுத்த ஆவியானவரே, நீ துதிக்கிறோம், நீ துதிக்கிறோம், நீ துதிக்கிறோம், நீ துதிக்கிறோம், நீ துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே,
போராட்டங்கள் எல்லா சூழல்களும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வந்தார்.